Taste the Daily. அண்மை செய்தி. அண்ணா தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த 171 நலிந்த தொழிலாளர்களுக்கு அதிமுக சார்பில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நிதி உதவி வழங்கி வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அண்ணா தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட நலிந்த 171 தொழிலாளர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வீதம் மொத்தம் 1,71 லட்சம் ரூபாய் குடும்ப நல நிதி வழங்கக்கூடிய நிகழ்ச்சி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை அலுவலகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் நடைபெற்று வருகிறது. முன்னதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையினுடைய வளாகத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிறுவன தலைவர் இதயவர் எம்ஜிஆருடைய திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அதாவது உழைப்போர் திருநாளாக மே தினத்தை முன்னிட்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா தொழிற்சங்க பேரவையில் இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட நலிந்த தொழிலாளர்களுக்கு குடும்ப நல நிதி உதவி வழங்கக்கூடிய திட்டம் ஒவ்வொரு ஆண்டும் இதய தெய்வம் அம்மா அவர்களால் தொடங்கப்பட்டு தொடர்ந்து நிதி உதவி வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையிலே குறிப்பாக அண்ணா தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த நலிந்த அந்த ஊழியர்களுக்கு அவருடைய குடும்பங்களை சார்ந்தவர்களுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய தலைமையில் ஒவ்வொரு ஆண்டும் அதிமுகவுடைய தலைமை கழகத்திலே வழங்கப்பட்டு வருகிறது. இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணிக்கு வழங்கப்படும் என்று ஏற்கனவே அறிக்கையின் வாயிலாக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்திருந்தார். அதன்படி இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய புதுச்சேரி, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா அதே போன்று பிற மாநிலங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய போக்குவரத்து அண்ணா கழக தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட 171 நலிந்த தொழிலாளர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வீதம் 1,71 லட்சம் ரூபாய் குடும்ப நல உதவி வழங்கக்கூடிய திட்டத்தை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அவர்களுடைய திருக்கரங்களால் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சியானது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை அலுவலகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் அந்த திட்டங்களை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவருடைய திருக்கரங்களால் வழங்கப்பட்டு வருகிற காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கட்சியுடைய வளாகத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அதே போன்று இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவருடைய திருவுருவ சிலைக்கு மலர் தூவிய பின்னர் அந்த நிகழ்ச்சி நடக்கப்படக்கூடிய அரங்கத்தில் வைக்கப்பட்டிருக்கிற திருவுருவ படத்திற்கு மலர் தூவி தற்போது இந்த திட்டங்களை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக புதுச்சேரி, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா ஆகிய மாநிலங்கள் பிற மாநிலங்களில் இருந்து போக்குவரத்து கழக அண்ணா தொழிற்சங்கங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய நலிந்த 171 தொழிலாளர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வீதம் 1,71 லட்சம் ரூபாய் குடும்ப நலநிதி உதவி திட்டங்களை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வழங்கி வருகிறார். ஒவ்வொரு வருடமும் இந்த நலிந்த தொழிலாளர்களுடைய வாழ்வு மேம்படுவதற்காக அதிமுக எப்பொழுதுமே அவரோடு தோளோடு தோல் என்று இந்த போன்ற நிதி உதவிகளை வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நலிந்திருக்கக்கூடிய அண்ணா தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த இந்த பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய 171 பேருக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வீதம் 1,71 லட்சம் ரூபாய் நிதி உதவியை வழங்கி வருகிறார்கள். தொடர்ந்து பல்வேறு அவர்களுக்கான உதவிகளை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வழங்கவிருக்கிறார். இந்த நிகழ்ச்சி எப்பொழுதுமே நலிந்த தொழிலாளருக்கு மே தினத்தை முன்னிட்டு வழங்கப்பட்டு வருகிறது. அதனுடைய அடிப்படையில் இந்த ஆண்டு இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய திருக்கரங்களால் நலிந்த தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. சுரேஷ். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.